நமது வாழ்நாளில் இறைவனை தேடி தேடி பல இடங்களில் செல்லுகிறோம். ஆனால் அந்த இறைவன் நமக்கு உள்ளேயேதான் இருக்கிறான் என்று அறிய கண்டிப்பாக சித்தர்கள் வாழும் இடத்துக்கு சென்றால்தான் சித்தர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சித்தர்களுடைய அருள் இருந்தால்தான் நமக்குள் இருக்கும் இறைவனை காண முடியும். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர் கீரனூர் பகுதியில் உள்ள சிவலிங்க வடிவிலான மலைக்கு தினந்தோறும் மேகக்கூட்டங்கள் வந்து அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கும். அந்த மலைதான் கொண்டராங்கி மலை. கடல் மட்டத்திலிருந்து 3850 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் உச்சியை பார்த்தால் வானத்தை தொட்டுக் கொண்டிருப்பது போலிருக்கும். இந்த மலையின் உச்சியில் சுயம்பு லிங்கமாக மல்லிகார்ஜுன சுவாமி காணப்படுகிறது. இவரை வணங்கினால் பக்தர்களுக்கு முக்தியும் மோட்சமும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. பொதுவாக அதிகாலையில் மலை ஏறுவது மிகவும் நமது உடம்புக்கு நல்ல சுவாச பயிற்சி என்றே கூறலாம். நாம் எந்தளவுக்கு மலைமேல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு மலைமேல் இருக்கும் காற்றானது மிக தூய்மையாக இருக்கும். அதனாலதான் சித்தர்கள் எப்பொழுதும் மலையில் வாழ்கின்றனர். லிங்க வடிவில் அமைந்துள்ள இந்த மலை அடிவாரத்தில் கெட்டிமல்லீஸ்வரர் என்னும் சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவில் சற்று 200 ஆண்டுகள் முன்னால் கட்டப்பட்டது. இந்த கெட்டிமல்லீஸ்வரர் கோவில் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறது. அதேபோல் சற்று மலையேற்றத்தில் வலது பக்கத்தில் மல்லிகார்ஜுன் சிவலிங்கம் இருக்கிறது. மலைமேல் இருக்கும் அவரை காண முடியாதவர்கள் இவரை தரிசித்துக் கொள்ளலாம். நாம் மலை ஏறும்போது சற்று மூச்சை பிடித்துக்கொண்டு மலையே ஏற வேண்டும். அதாவது மூச்சு பயிற்சி செய்து கொண்டே மலையேற வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நமது நுரையீரல் வலிமை பெறும் மற்றும் ஜலதோஷம் சளி போன்றவை சற்று நேரத்தில் சரியாகிவிடும். ஒரு சிலருக்கு உயரத்தில் நின்று கீழ் நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு தலை சுற்றல் வாந்தி மற்றும் மயக்கும் போன்றவே வரக்கூடும். அந்த நேரத்தில் துளசி எலுமிச்சை ஜூஸ் அல்லது இனிப்பு மிட்டாய்கள் போன்றவைகளே பயன்படுத்தலாம். தற்பொழுது இங்கே வரும் பக்தர்களுக்கு தங்க விடுதிகள் மற்றும் மண்டபங்கள் இல்லை. அதேபோல் இங்கே பூக்கடைகள் மற்றும் பழக்கடைகள் எதுவும் இங்கே இல்லை. இந்த மலை அருகில் சைவ உணவகங்கள் தற்பொழுது எதுவும் இல்லை. மலை மேல் எந்த கடைகளும் இல்லை. திருவிழா மற்றும் விசேஷ காலத்தில்தான் இங்கே கடைகள் இருக்கும். மலைமேல் பல சுனைகள் இருந்தாலும் அந்த தண்ணீர் ஒரு சில பேர் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுவது இல்லை. ஒரு சில இடங்களில் இருக்கும் சுனை நீரானது மாசுபடிந்து காணப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், குடிக்க தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு பொருட்கள் இவை அனைத்தும் வரும் வழியில் வாங்கி வருவது மிகவும் நன்று. இந்த மலை ஏறுவதற்கு சுமார் 3.5 மணி நேரம் ஆகும். சிலருடைய உடல் வலிமை பொறுத்து நேரம் மாறக்கூடும். நாம் எந்தளவிற்கு கவனமுடன் மலையில் ஏறுகிறோம் அதைவிட 200 மடங்கு இறங்கும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்று கூறலாம். இந்த மலை ஏறுவதற்கு சரியான நேரம் அதிகாலை சுமார் 6 மணிக்கும் மாலை சுமார் 3 மணி அளவில் ஏறத் தொடங்குவது மிகவும் சிறப்பு. வெயில் அதிகமாக இந்த மலையானது வெயிலின் வெப்பத்தை உடனே உள்வாங்கிக் கொள்ளும். உதாரணத்துக்கு சுட சுட இருக்கும் தோசை கல் மீது கால் வைத்தால் எவ்வாறு இருக்குமோ அந்தளவுக்கு இந்த மலைமேல் இருக்கும் சிறிய கல் முதல் பெரிய பாறைகள் வரை அனைத்தும் அதிகளவு வெப்பத்தை வெளிப்படுத்தும். நல்ல பிடிமானம் உள்ள ட்ரெக்கிங் ஷூ அல்லது ஸ்லீப்பர்களை பயன்படுத்தலாம். இந்த மலையின் மிக முக்கியமான 7 வியப்பூட்டும் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். முதலில் ஒன்று, எரிமலை. இந்த மலையானது பல கோடி வருடங்கள் முன்னால் ஒரு எரிமலையாக இருந்ததுக்கு பல அடையாளங்கள் இன்னும் இந்த மலையை சுற்றி பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். இந்த மலைக்கு அருகில் இதே போன்ற ஒரே பாறையிலான மலையை பார்க்க முடியாது. எரிமலை என்பது புவி போன்ற திண்மக்கோள்களின் உட்புறத்திலுள்ள பாறைக்குழம்பு. இந்த பாறைக்குழம்பு மலைமேல் வெளிவர இந்த மலையின் உச்சி மிகவும் கூர்மையாக மாறிவிடும். அதன் பின் காலப்போக்கில் இயற்கையில் ஏற்படும் நிலநடுக்கம் காரணமாக மிக பிரம்மாண்டமான ஒரே பாறையாக மாறிவிடும்.
இரண்டாவது, பிரமிடு. இந்த மலையை வேறொரு கோணத்தில் பார்த்தால் இந்த மலையானது பிரமிடு போன்ற அமைப்பு இருக்கும். அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இருப்பினும் இந்த பிரமிடு போன்ற அமைப்பு இதன் அருகில் வேற எந்த மலைக்கும் இல்லை என்று கூறலாம். இந்த மலையானது அக்காலத்தில் பிரமிடு போன்று இருந்திருந்தால் இதான் உலகத்தில் இரண்டாவது மிக உயரமான பிரமிடு மலை என்று கூறலாம். அப்பொழுது முதல் பிரமிடு என்றால் அது கைலாயம். ஆம், சற்று கவனித்தால் இந்த கைலாய மலையும் மற்றும் இந்த கொன்றங்கி மலையும் சற்று பிரமிடு போன்றே அமைப்பு இருக்கிறது. மூன்றாவது, சிவபெருமான் பழனி முருகனுக்கு காட்சி தந்த இடம். சிவபுராணத்தின்படி கார்த்திகேயனும் கணேசனும் உலகை சுற்றி 3 முறை போட்டியிட்டு கடைசியாக கணேசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டபோது கார்த்திகேயன் கைலாச மலையை விட்டு மறைந்தார். அதன்பின் பார்வதி தேவி தன் மகனை திரும்பக் கொண்டு வரும்படி சிவனிடம் வேண்டுவதால் சிவன் கார்த்திகேயனைத் தேடிச் செல்கிறார். சிவன் ஸ்ரீசைலம் மலையை அடைந்து அங்கே மலையின் உச்சியில் மல்லிகை செடி கொடிகளுடன் அமர்ந்து அர்ஜுன மரத்தினடியில் அமர்ந்தார். பக்தர்களை ஆசீர்வதிக்க அவர் லிங்கமாக காட்சியளித்தார். ஸ்ரீசைலம் போல் சிவபெருமான் மலைமேல் கால் பதித்த இடம்தான் பர்வதமலை மற்றும் கொன்றங்கி மலை. பர்வதமலை மேல் இருக்கும் லிங்கத்தின் பெயர் மல்லிகார்ஜுன் மற்றும் இந்த கொன்றங்கி மலைமேல் இருக்கும் லிங்கத்தின் பெயர் மல்லிகார்ஜுன். ஸ்ரீசைலம் மலையிலிருந்து சிவபெருமான் கொன்றங்கி மலைக்கு வந்து முருகனுக்கு காட்சியளித்தார். சற்று உற்று கவனித்தால் இங்கே இருக்கும் லிங்கம்மனது வடக்கு திசையே பார்த்தவரை இருக்கும். அதேபோல் மலை உச்சியில் ஒரு கல் தூண் இருக்கும். அதே சிலர் கணபதி என்றும் சிவன் என்றும் கூறுகிறார்கள். உண்மையில் அது திசை காட்டும் கருவியாகும். ஆம், அந்த தூணை சற்று கவனித்தால் பழனி கோவில் இருக்கும் திசையே காட்டும். இந்த மலைமேலிருந்து வடக்கு திசையே நோக்கி பார்த்தால் பழனி மலை தெரியும். பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கும் கொண்டரங்கி மலையில் இருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமிக்கு சூட்சும ரீதியில் தொடர்பு உள்ளதாக நம்பப்படுகிறது. நான்காவது, அர்ஜுன் பஞ்சபாண்டவர்கள் தவம் செய்த இடம். பஞ்சபாண்டவர்கள் இறுதி வனவாசத்தின் போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற இந்த மலைக்கு மேல் தவம் இருந்து முன்னோர்களுடைய அருளும் மற்றும் இறைவனுடைய அருளும் பெற்றனர். அர்ஜுன் இங்கே சுயம்புலிங்கத்துக்கு ஒரு சிறிய புள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. இங்கு சுனைகளையும் குகைகளையும் பாண்டவர்கள் உருவாக்கினார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட மகிமையுடைய இந்த மலையில் அர்ஜுனன் தவம் செய்த இடத்தில் இருந்து மந்திரங்களை ஜபித்து தவம் செய்தால் நமக்கு சிவன் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மலையில் எவர் ஒருவர் தவம் செய்தாலும் அவரின் வாழ்க்கையே மாறும். இந்த மலை மீது உள்ள ஒரு பாறை மேல் அமர்ந்து தியானம் செய்தால் நாம் வேறு உலகத்திற்கு சென்று நமது பித்ருகளோடு உரையாடலாம் என்று கூறப்படுகிறது. இந்த மலைமேல் ஏறி செல்லுவதற்கான படிக்கட்டுகள் அனைத்தும் பாண்டிய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது அந்த படிக்கட்டு வழியாக செல்ல கடப்பாறைவுடன் கம்பிகள் இணைக்கப்பட்டுள்ளது. சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த கைப்பிடி கம்பிகள் இருக்கும் பொழுதே நாம் மலையேற மற்றும் இறங்க வியப்பாக உள்ளது. அக்காலத்தில் எந்தவொரு படிக்கட்டும் இல்லாமல் பஞ்சபாண்டவர்கள் எவ்வாறு மலையேறி சென்றார்களோ தெரியவில்லை. அதைவிட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டியர்கள் காலத்தில் எந்தவொரு கைப்பிடிவும் இல்லாமல் எவ்வாறு மலை ஏறி சென்றார்களோ தெரியவில்லை. இதிலிருந்து மிகத் தெளிவாக தெரிகிறது நாம் எந்தளவுக்கு நமது உணவு, உடை, உறக்கம், பண்பாடு, கலாச்சாரம், மருத்துவம் போன்றகளை பின்பற்றாமல் போனதால் இன்று பல நோய்களுக்கு அயல்நாட்டுடை கையேந்தி நிற்கிறோம். ஐந்தாவது, காகபஜேந்திரர் மற்றும் கணபதி சித்தர்கள் தவம் செய்த இடம். காகபஜேந்திரன் மற்றும் கணபதி என்ற 2 துறவிகள் தங்களின் முன்வினை காரணமாக மீண்டும் காகங்களாக பிறந்தனர். அவர்கள் இம்மலையில் தங்கியிருந்து ஈசனை வழிபட்டு தவம் இருந்ததாகச் சொல்கிறது தலவரலாறு.
காகபஜேந்திர முனிவருக்கு மலையின் உச்சியில் ஒரு சிறிய குகை கோயில் உள்ளது. மேலும் காகபஜேந்திரர் பொழுது சாயும் நேரத்தில் சிறு புயல் வடிவில் இங்குள்ள ஈசனை வணங்குவதற்காக கோயிலுக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. இந்த புயல் மலை அடிவாரத்தில் இருந்து தொடங்கி கோயிலுக்குள் நுழையும்போது சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் என்கிறார்கள். இந்த இடம் பெரும்பாலும் மகரிஷிகளால் தியானம் செய்வதற்கான முதன்மையான தலமாக இருந்து வந்துள்ளது. இன்றும் அரூப வடிவில் சித்தர்கள் பலரும் தவமிருக்கும் மலை இது என்றும், இங்கு வந்த பக்தர்கள் பலருக்கும் அவர்கள் காட்சி தந்து அருள் செய்து இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதேபோல் மலைமேல் இருக்கும் தூணின் இரு பக்கத்திலும் காகபஜேந்திரன் மற்றும் கணபதி என்கின்ற சித்தர்களை காணலாம். 6வது, பிரிட்டிஷ் ஆட்சியின் எல்லைகளை மீட்டெடுக்க பிரிட்டிஷ் ஆட்சியின் போது எல்லைகளை மீட்டெடுக்க ஒரு வரைபடத்தை உருவாக்க முடிவு செய்தனர். ப்ளூ பிரிண்ட் சிதைந்த இடங்களை கண்டறிய 3 அணுகல் புள்ளிகளை கொண்டுள்ளது. இம்மூன்று மலைகளும் கொடைக்கானல் மலைகள், திருமலை மலைகள் மற்றும் கொன்றங்கி மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பிரிட்டிஷ் கட்டமைப்பானது முக்கோண ஆய்வு என அழைக்கப்படுகிறது. ஏழாவது, முன்னோர்களுடைய அருளே பெறுவது. நம்முடையடைய மூதாயர்களான பித்ருக்களுக்கு நாம் அமாவாசை நாளில் படையலிட்டு அவர்கள் மனதை குளிர்விப்பது வழக்கம். அமாவாசை அன்று நாம் இடும் படையலை வந்து உண்பதாக ஒரு நம்பிக்கையை. ஆனால் அதை நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மலை மேல் நாம் தியானம் செய்தால் நம்முடைய மூதாதையர்களை காண்பதோடு அவர்களோடு உரையாடலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் முன்னோர்களுடைய திதி அன்று இந்த மலை மேலிருக்கும் சிவபெருமான் மல்லிகார்ஜுனுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம், புது உடைகள் அல்லது கோவிலுக்குத் தேவையான பூஜை பொருட்களை தருவது மிகவும் சிறப்பு. நீங்கள் பார்த்த இந்த 7 வியப்பூட்டும் செய்திகள் தவிர்த்து இன்னும் பற்பல அற்புதங்கள் மறைந்திருக்கும் மலைதான் கொண்டராங்கி மலை. நீங்கள் பார்க்கும் இந்த ட்ரான் காட்சியில் இந்த மலைமேல் பார்த்தால் ஒரு பிள்ளையார் போன்ற அமைப்பு மிகத் தெளிவாக தெரியும். மற்றும் பிள்ளையார் தும்பிக்கையில் மல்லிகார்ஜுன சுவாமி கோவில் இருப்பதை நீங்கள் காணலாம். இது எனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிகிறதா, இல்லை உங்களுக்கும் இந்த பிள்ளையார் தெரிகிறதா என்று சற்று மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். இன்னும் பல குகைகள், ஒரு சில நில அதிர்வால் அவை மறைந்திருக்கலாம். இந்த மலைமேலிருக்கும் எல்லா இடத்திற்கும் சென்று ஆராய்வது என்பது மிக எளிதானது இல்லை. இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழா மற்றும் விசேஷ நாட்கள்களே பார்க்கலாம். மகா சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி மிகவும் கொண்டாடப்படும் விழா. மற்ற பண்டிகைகள் பிரதோஷம், அம்மாவாசை, பௌர்ணமி என்பது ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்குப் பிறகு செய்யப்படும் சிவன் பிரார்த்தனை. அம்மாவாசை என்பது இந்து சந்திர நாட்காட்டியில் ஒரு அமாவாசை பண்டிகையாகும். இது கொன்றங்கி மலைகளிலும் கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி பண்டிகை என்பது தமிழ் இந்துக்கள் மத்தியில் ஒரு பொதுவான இந்திய பண்டிகையாகும். திங்கட்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தலாம். மலைமேல் இருக்கும் அர்ச்சர்கள் 10 நாளுக்கு ஒரு அர்ச்சகர் என்ற முறையில் தற்பொழுது 3 அர்ச்சர்கள் மாறி மாறி இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள்.
இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகளே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.